கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ அப்போல்லாம் அதை மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறேங்கன்றது உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா? நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல. நான் நடிக்கிற அரசியலில் தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல. ஐயா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை சாமி. இவர் அம்பு குத்துனதே எனக்கு மேலேருந்து கீழே விழும்போது தான் தெரியும். ஹீரோயினை தொடவே விடலைங்க. இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா சொல்லக்கூடாதா? சரி. கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். கவினுக்கு போட்டி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கலாமா? ஐயோ அப்போல்லாம் அதை மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. சும்மா நான் பாட்டு ஒரு ஓரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கிறேங்க. அந்த மாதிரிலாம் எங்களுக்கு இல்லை. நாங்கள்லாம் ஒன்றா அவன் ஒர்க் பண்ணதையும் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவன் எப்படி ஒர்க் பண்ணுவார், அவன் மைண்டில் என்ன இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். இந்த போட்டி அப்படின்றது வந்து எனக்கு இதுக்கெலாம் நான் வந்து ரேஸ்லேயே இல்லை. என்னை நீங்கள் போட்டிக்கிட்டீங்கலாம் சொல்லக்கூடாது. பன் யார், பட்டர் யார், ஜாம் யார், என்ன அர்த்தத்தில் வச்சுருக்கீங்க? நான் அப்படிப்பட்ட ஒரு அர்த்தத்தில் தான் அந்த படத்துக்கு ஓகே சொன்னேங்க. பட் இந்த ஆளுக்கு ஹீரோயினை தொடவே விடலைங்க. அதுக்கு தனியாக எங்கேயோ நடிச்சிட்டு வேறு ஷெடியூலில் போயிடுச்சு. நான் இங்கே தனியாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். நம்ம நினைக்கிறது இல்லை அப்படின்றது. இப்போ இந்த போஸ்டர் பார்த்தா நான் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறேன், எனக்கே என்ன படம்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பமாக இருக்குது அப்படின்றது. ஏன்னா இவர் வந்து ஹீ இஸ் வெரி கீன். அதில் பின்னாடி இருக்கக்கூடிய விஷயத்த யாருனாலும் ஒரு படம் 1000 கதை சொல்லணுவாங்க. ஸோ அதை வந்து இவங்க இதில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் பன் பட்டர் ஜாமில் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு பன் யார் அப்படின்னாக்கா டைரக்டர் தான். ஸோ பன் பட்டர் ஜாம் வந்து ஒரு சிம்பிளான டிஷ் அப்படி இருந்தாலும் கூட அதில் அந்த பன்னு சரியாக சாஃப்டாக அழகாக இருந்தால் மட்டும்தான் அந்த என்டையர் டிஷ்ஷே நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃபுல்லாகவே கல்டிவேட் பண்ணி இதை வந்து க்ரியேட் பண்ண பன் அவர் தான். இந்த பட்டர் ஜாம் அப்படின்றதுலாம் நாங்கள் எல்லாருமா ஜாமுன்னாலே ஒரு கதம்பமாக எல்லாத்தையும் சேர்த்து போட்டு மிக்ஸ் பண்ணுறது தான். நாங்கள் எல்லோரும் சின்ன சின்ன பார்ட்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான பார்ட் பன்னில் வந்து முக்கியமான பார்ட்டுன்றது டெக்னீஷியன்ஸ் தான். ஆமாம். டைரக்ட் சார் சொல்லுங்கள் சார். போஸ்டர் வந்து ஆக்சுவலாக பிரிட்டிஷ் இங்கே இந்த பக்கம் பாருங்க. ஓகே ஓகே ஓகே. பிரிட்டிஷோடைய அந்த போர்க்களம் மாதிரி இருக்குது. அவர் இளவரசரா இல்லை மகாராஜாவான்னு தெரியல. பட் ஆனால் அவருக்கு முதுகில் எல்லாருமே குத்துற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கீங்க. இப்போத்தி நடக்கிற ஜென்ரேஷன் கதையா இல்லை லவ் ஸ்டோரி அந்த காலத்து அந்த மாதிரி ஏதாவது? இல்லை இது கரண்ட் ஜென்ரேஷன், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனோட இதுதான் அது. அது என்னென்னா படத்துக்குள்ளே ஒரு சின்ன ஃபிலாசபி இருக்குது. அதை டெபிக் பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி போஸ்டர் பண்ணோம். என்னென்னா நமக்கு நம்ம முக்கால்வாசி லைஃப் வந்து கரண்ட்டில் வாழவே மாட்டோம். என்னென்னா நமக்கு வந்து பாஸ்ட்டில் நிறைய பேகேஜ் இருக்கும். நடந்து முடிஞ்சதை நினச்சி ஹர்ட் ஆகி அதே ஹாண்ட் ஆகிட்டே இருக்கும். அதில் வந்து பாதி லைஃப் வேஸ்ட் ஆகும். இல்லைனா வந்து அடுத்து என்ன நடக்க போகுது ஃப்யூச்சர்லங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒன்று கற்பனையில் பின்னாடி வாழ்வோம், இல்லைனா ஃப்யூச்சரில் ப்ரொஜெக்ட் பண்ணி நம்மளே வாழ்ந்துட்டுருப்போம். அந்தந்த கணத்தை நம்ம வந்து மிஸ் பண்ணிவிடுவோம் ஆக்சுவலாக. ஸோ என்ன தான் பிரச்சனை இருந்தாலும், சுற்றி போர்க்களமாகவே இருந்தாலுமே கீப் காம் அண்ட் ஹேவ் அ பென் பட்டர் ஜாம். அதுதான் இந்த படத்தோட டேக்லைன். ஜஸ்ட் சில், அவ்வளோதான். லைஃப்பில் எதுவுமே பெரிய பிரச்சனைலாம் கிடையாது, ஜாலியாக நீ இருன்றது தான் சொல்ல வந்தது. அதனால தான் இந்த மாதிரி போஸ்டர் பண்ணோம். பிக் பாஸ்லேருந்து வெளியில் வந்த உடனேயே டக்குன்னு ஹீரோவாக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க எல்லாருமே. ஆமாம். ஆனால் நீங்கள் கொஞ்சம் கேப் விட்டுருக்கீங்க. ஆமாம். கேப் விட்டு நீங்களும் ஸ்டோரி எழுதிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கேயே டைரக்ட் பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாங்க. ஆமாம். ஸோ அந்த கதை என்ன ஆச்சு? இந்த கதை சொல்லும் போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? நம்ம ஹீரோவாக இது பண்ணும்போது அதில் ஏதாவது கற்றுக்கிட்டிங்களா புதுசாக ஏதாவது? கண்டிப்பாக கற்றுக்கிட்டேன்னா, நான் வெளியில் வரும்போது நானும் தான் இப்போ பிக் பாஸில் ஜெயிச்சாச்சா அப்படின்னா வெளியில் வந்தோடனே டக்குன்னு ஹீரோ ஆகிடுவோம் அப்படின்ற எண்ணம் எனக்கு இல்லை. ஏன்னா நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை செஞ்சதுனால இந்த ரியாலிட்டி என்னன்றது தெரியும். கதை தான் ஹீரோ. ஸோ சரியான ஒரு கதை வேணும். கதை நல்லா இருந்தால் மட்டும்தான் ஒரு நல்ல நடிகன் உருவாக முடியுன்றதை நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ அப்போ நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல சொல்லி ஓகே வாங்கியிருந்த ஒரு கதையை நீயே நடி, நான் சுரேஷ் சாருக்கு ஒரு கதையை எழுதி வச்சுருந்தேன். ஸோ அந்த கதையை வந்து நீயே நடின்னு சொல்லி எனக்கு ஒரு வாய்ப்பு வந்துச்சு. ஸோ அந்த கதையை எழுத ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு எல்லாத்துலேருந்தும் கட் ஆஃப் பண்ணிட்டு தனியாக போய் எழுத ஆரம்பித்தேன். அதில் நாட்கள் ஓடினது எனக்கு சரியாக ட்ராக் பண்ண முடியல. 6 months 8 months கிட்டத்தட்ட 1.5 வருஷமே ஆயிடுச்சு. அதை ஃபுல்லாக என்க்ளோஸ் பண்ணி ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு, ஒரு கதை முடிக்கிறதுக்கு அவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ அப்போ ஒரு கடைசி பார்ட்டை எழுதும்போது நமக்கு ஒரு யாராவது ஒருத்தர் கேக்கு மாதிரி யாராவது கொண்டு வந்து கொடுத்தா நாம் அதை அப்படியே படிச்சுட்டு நடிச்சுட்டு ஜாலியாக போயிடலாமேன்னு சொல்லும்போது எனக்கு வந்த கேக்கு தான் இந்த பன் பட்டர் ஜாம். ஸோ ரொம்ப அந்த மாதிரியான ஒரு மூடில் கேட்டு எனக்கு டைம் ஓகே 2 மணி நேரம் டைம் போனது தெரியல அப்படின்னும் போது ஒரு நல்ல படமாக தான் இருக்கணுன்ற ட்ரஸ்ட்டு அதில் போச்சு பண்ண படம் தான் அது. ராஜு சார், ரைட்.
நீங்கள் பிக் பாஸில் இருக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருப்பீங்க, ஆ. எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, சில விஷயம் வந்து என்னை ஏமாத்துனாங்கன்ட்டு. சரி, இந்த படத்தில் பார்க்கும்போது, ஸ்க்ரீனை பார்க்கும்போது துரோகம் பண்ணிட்டாங்கன்னு இல்லை சொல்லலை. நீங்கள் சொல்லியிருக்கீங்க பிக் சொல்லிட்டேனா? பாஸில். ஆமாம், பிக் பாஸில் நீங்கள் வந்து துரோகம் ஏமாத்துறாங்க என்ன, நான் ஏமாந்தனால தான் வந்து நான் இப்படி இருக்கேன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு 2-3 இடத்துல சொல்லியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இப்போ வந்து பின்னாடி வந்து உங்களுக்கு 2 வில் அம்பு கொட்டியிருக்காங்க. ஆ. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு எதாவது சொல்ல வர்றீங்களா, இல்லை வந்து நீங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது வைங்கன்னு சொன்னீங்களா? ஐயா நான் அப்படிலாம் எதுவும் சொல்லலை சாமி. இவர் அம்பு குத்துனதே எனக்கு மேலேருந்து கீழே விழும்போது தான் தெரியும். அதனால் எல்லாருக்குமே நடக்கிறது தானுங்க துரோகம்ன்றது. உங்களை யாருமே ஏமாத்துனது இல்லையா? நம்ம எல்லாரையும் ஏமாத்துறாங்கல்ல. ஸோ அதனால் அது வந்து ஒரு சாரி சார், இதுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே. நான் அந்த மாதிரி யாரையுமே சொல்லலைங்க. எனக்கு யாரும் துரோகம் பண்ணவங்களாம் மறந்துருச்சு. அந்த மாதிரி தான் இருக்கு. ஹீரோயின் மைக் கொடுங்க மேடம். முதல் தடவையாக வந்திருக்கீங்க, சினிமாவுக்கு வந்திருக்கீங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரில் குதிரை இருக்குது, கழுகு இருக்குது, அம்பு இருக்குது, பீரங்கிலாம் இருக்குது. உங்கள் முகமே இல்லையே. நீங்கள் வந்து சதிக் சார்ட்ட, ஹீரோட்ட, டைரக்டர்கிட்ட ஏன் சண்டை போடலை? நானும் தேடினேன். அப்புறம் ஓகே, அடுத்ததுக்கு வரும்போது பார்க்கலாம்னு நினச்சேன். அடுத்ததுலும் இல்லைன்னா கேட்கலாம் இருக்கேன். நானும் இதே மாதிரி என்ன சொல்கிறது, பாஸ்டில் நிறைய லைக் ஸ்டக்காக இருந்துச்சு நிறைய லைஃப்பில். ஸோ சொல்லக்கூடாதா? சரி. ஸோ பாஸ்ட் எல்லாருக்குமே பாஸ்ட் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பாஸ்ட்டில் நானும் என்னோட கேரக்டர் எப்படின்னா கொஞ்சம் சென்சிட்டிவாக இருக்கிற கேரக்டர் தான். ஸோ சில நேரம் எனக்கு அப்படி ஸ்டக்காக இருந்துச்சு. பட் அதை பற்றி பாஸ்டையும் பற்றி யோசிக்கக்கூடாது, ஃப்யூச்சரை பற்றியும் யோசிக்கக்கூடாது, ப்ரெசண்டில் என்னன்னு சொல்லிட்டு அப்படி போகணும்னு நினச்சேன். லவ் ஃபெயிலியர் மட்டும்தான் பாஸ்ட்டா? பாஸ்ட்னா நிறைய மீனிங் இருக்கும், லவ் ஃபெயிலியர் மட்டும் கிடையாது. ஸோ எல்லாருக்குமே ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் லைஃப்பில். ஸோ அதில் ஸ்டக்காக ஒரு டைம் வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே தோணுச்சுதான், பாஸ்ட்டும் இல்லை ப்ரெசண்ட்டும் இல்லை, நம்ம இப்போ வாழ்ந்துட்டு ப்ரெசண்ட்டும் இருக்குது, ஃப்யூச்சரை பற்றி நினைக்கக்கூடாது, அவ்வளோதான். ராஜுபாய் அண்ணா, பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கான அங்கீகாரம் தேடி பைக்கில் 100 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு எங்கெங்கே அலைஞ்சு அப்படின்னு சொன்னீங்க. விஜய் டிவி மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருச்சு. இப்போ இந்த திரையுலகம் உங்களை எப்படி பார்க்குது? உங்களுக்கான அங்கீகாரம் கிடைச்சிதா நீங்கள் பார்க்குறீங்களா எப்படி? ஆமாண்ணா, மரியாதை கொடுக்குறாங்க நிறைய இடத்துல. கதை சொல்கிறேன்னு சொல்கிறாங்க, சாருன்றாங்க. அதுவே பெரிய விஷயம். அதை வந்து சில பேர் நம்ம சாருன்னு கூப்பிட்ற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. பட் ஆனால் நம்மளோட அனுபவத்துலேயும் இதுலேயும் பெரிய ஒரு ஆளுங்க வந்து மதித்து பேசுகிறாங்க. இப்போ பாருங்கள், நான் மைக் பிடிச்சி கேள்விக்கு நான் அங்கே உட்காந்துருந்து நான் கேட்டு பதில் சொல்கிறேன்றது வந்து ஒரு மரியாதை, ஒரு அந்தஸ்து மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அது காரணம் அதுதான் நினைக்கிறேன். அதானே? மைக்கில் கேட்க சொல்கிறாங்க. அண்ணா ராஜுண்ணா. அண்ணா சாரி இவர்கிட்ட சரி சரி. ஆனால் டேரக்டர் ஆகணுங்கிறது தான் உங்களோட ஆசை, கனவு எல்லாமே அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இப்போது நடிப்பு பக்கம் வந்திருக்கீங்க. நம்ம டேரக்டர் ஆக முடியாதா இனிமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கா, இல்லை கண்டிப்பாக அதையும் பண்ணிடுவீங்களா? இல்லை, நான் நடிக்கிற ஆசையில் தான் வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்தேன். நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தர்ற மாதிரி தெரியல. அதனால் பரவாயில்ல, நாமளே எழுதி நாமளே நடிச்சிடலான்னு சொல்லி தான் பாக்யராஜ் சார்கிட்டையும் நெல்சன் சார்கிட்டையும் வேலைக்கு சேர்ந்தேன். ஆனால் இதுக்கு நடிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி டைரக்ஷன் வேலைன்றது வந்து ரொம்ப இதுவாக இருந்தது. ஆனால் இப்போ எனக்கு நான் அந்த பிக் பாஸ் முடித்ததுக்கப்புறமும் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு வந்து எழுதி இயக்கி நானே நடிக்கிறதுக்கு தான் சொன்ன மாதிரி. ஸோ அது வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு. சில வேலைகள் மட்டும் பெண்டிங்கில் இருக்குது. ஆனால் அது வரைக்கும் நம்ம இருக்கக்கூடாது, எல்லாம் மறந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. முதல்ல யாராவது என்னை ஞாபகம் வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஞாபகம் வச்சுருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஸோ அதனால் அந்த ரொம்ப டைம் எடுத்துக்கூடாது. இங்கே எல்லாருக்குமே அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. அதில் வந்து நாமளும் வந்து அந்த கரெக்டாக டைமில் ஏதோ ஒன்று பண்ணணுன்றதுனால இது ஃபஸ்ட்டு பண்ணிட்டேன். அது வந்து எப்போ நடக்குதோ நடக்கும்னு நம்புகிறேன்.